யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும். ஆனால் யாரிடம் சொல்வேன்? என் கண்ணீரை கேட்க யாரும் இல்லை. என் வலியை புரிந்து கொள்ள எவரும் இல்லை. என் கதையை கேட்கக்கூட யாருக்கும் நேரமும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கிறது. ஒரு காலத்தில் நானும் சிரித்தேன், நானும் கனவு கண்டேன், நானும் நாளை நல்லதாக இருக்கும் என்று நம்பினேன். என் மனைவியின் கரங்களை பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். என் பிள்ளைகளை அணைத்தபடி உங்களுக்கு எந்த குறையும் வராது என்று வாக்குறுதி கொடுத்தேன். என்று அதே கைகள் வெறுமையாக நிற்கின்றன. அதே வாய் ஆறுதல் சொல்ல முடியாமல் திணறுகிறது. அதே கண்கள் கண்ணீரை மறைக்க போராடுகின்றன. இரவு நேரங்களில் எல்லோரும் உறங்கிய பிறகு நான் மட்டும் விழித்திருக்கிறேன். இருளை பார்த்தபடி, கூரையை பார்த்தபடி, என் வாழ்க்கையை எண்ணி பார்த்தபடி. எங்கே தவறு செய்தேன் என்று என்னையே கேட்கிறேன். பதில் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் என் பிள்ளைகள் தூங்கும் முகத்தை பார்க்கிறேன். அவர்கள் எதுவும் அறியாமல் அமைதியாக உறங்குகிறார்கள். அப்போது என் இதயம் உடைந்து போகிறது. ஏனெனில் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியவன் நான். ஆனால் இன்று அவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி நிற்கிறேன். என் மனைவி, அவள் எதுவும் பேசுவதில்லை. ஆனால் அவளின் மௌனம் 1000 கேள்விகளை கேட்கிறது. இப்போதெல்லாம் அவளின் சிரிப்பு பாதியிலேயே நின்று விடுகிறது. அவளின் கண்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் நாம் மீண்டு வருவோமா என்று கேட்பது போல் இருக்கிறது. அந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. கடன் அது வெறும் பணப்பிரச்சனை அல்ல. அது ஒரு மனிதனின் மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். அவனது தன்னம்பிக்கையை துண்டு துண்டாக உடைத்துவிடும். அவனது நிம்மதியை மூச்சு திணறச் செய்துவிடும். இன்று தொலைபேசி ஒலித்தாலே பயம், கதவு தட்டினாலே பதற்றம், புதிய நாள் பிறந்தாலே புதிய கவலை, இரவு வந்தாலே புதிய கண்ணீர். இதுதான் என் வாழ்க்கை. சில நேரங்களில் இந்த உலகத்திலிருந்து மறைந்துவிட வேண்டும் போல கூட தோன்றுகிறது. ஆனால் என் மகன் அப்பா என்று அழைக்கும் அந்த குரல், என் மகள் என் கையை பிடிக்கும் அந்த நொடி என்னை மீண்டும் இந்த உலகத்தோடு கட்டி போடுகிறது. அவர்களுக்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும். அவர்களுக்காக நான் உடையாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்காக நான் மீண்டும் எழ வேண்டும். ஆனால் என் உள்ளம் மட்டும் ஒவ்வொரு நாளும் அழுகிறது. கடவுளே, நான் செல்வம் கேட்கவில்லை, புகழ் கேட்கவில்லை, பதவி கேட்கவில்லை. ஒரே ஒரு இரவு கவலை இல்லாமல் தூங்க வேண்டும். ஒரே ஒரு நாள் பயம் இல்லாமல் வாழ வேண்டும். ஒரே ஒரு காலை கடன்காரர்களின் அழைப்பு இல்லாமல் விடிய வேண்டும். ஒரே ஒரு முறை என் மனைவியின் முகத்தில் உண்மையான சிரிப்பை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு முறை என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் இருக்க வேண்டும். அதற்கு மேல் எனக்கு எதுவும் வேண்டாம். ஏனெனில் பல நாட்களாக நான் வாழவில்லை, வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கிறேன். பல நாட்களாக நான் சிரிக்கவில்லை, சிரிப்பது போல நடித்து கொண்டிருக்கிறேன். பல நாட்களாக நான் நிம்மதியாக இல்லை, நிம்மதியை தேடி கொண்டிருக்கிறேன். இன்றும் யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும். ஆனால் என் கண்ணீரின் மொழியை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அன்புடன் நான்.